இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர்.
ஆடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்பே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் யாவரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26 கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடவோம். எல்லாருமே பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பைபிளை சுமந்து கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பைபிளை சுமக்க நம்ம கஷ்டப்படக்கூடாது. 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. போன வாரம் நான் இங்கேருந்து ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். எனக்கு இது முதல்ல புரியவே இல்லை. என்ன ஆண்டவரை, இதை போய் ஒரு சபையில் நம்ம எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு இருந்த பொழுது, இது எப்படி இதுக்காக நம்ம இதை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும் என்ற பொழுது ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் சொன்னார், அக்கா, எல்லா இடத்துலையும் நல்ல சாட்சி சொல்கிறாங்க, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நல்ல நல்ல சாட்சிகள் சொல்லுகிறாங்க. நாங்கள் வீட்டை கட்டணுங்கிறாங்க, திருமணம் வந்தது, வேலை வந்தது, எல்லாமோ சொல்கிறாங்க. ஆனால் யாராவது சொல்கிறாங்களா நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். உடனே நான் சொன்னேன், அப்படி யோசித்து பார்த்துட்டு சொன்னேன், ஆமாம், குடியில் இருக்கிறவங்க, சிகரெட் புகைக்கிறவங்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப குடி வெறியில் இருந்தேன், இன்றைக்கி குடியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான். இதனால் அவனுடைய சுபாவம் என்ன மாறி இருக்கு? குடி வெறியே விட்டுருக்கான், அவ்வளவுதான். அவன் சிகரெட் பிடிக்கதை விட்டுருக்கான். இதனால் அவனுடைய சுபாவத்தில் என்ன மாற்றம் வந்தது? யாராவது சொல்கிறாங்களா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் சுபாவம் மாறிற்று என்று சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு டக்குன்னு ஆண்டவர் ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி இந்த வசனத்தை அவரை கொடுத்ததை நினைவூட்டினார். பாருங்கள், இதில் பாருங்கள், நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்கள். சுபாவத்திலே நமக்கு ஒரு அன்பு இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையை பார்த்தா அன்பு இருக்கும், ஒரு வயதானவங்களை பார்த்தா அன்பு இருக்கும், யாரோ ஒருவர் நெருக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அன்பு. அவங்களுக்கு ஒரு இடுக்கண்ணில் இருக்கும்போது நமக்கு என்ன, அச்சச்சோ கீழே விழுந்துட்டாங்கன்னா அச்சச்சோ அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் ஏதோ ஒரு விபத்துக்குள்ளானா, இதெல்லாம் ஒரு சுபாவ அன்பு. அதே போல் ஒரு சகோதரர்களுக்குள்ளே ஒரு சுபாவத்திலே ஒரு அன்பு இருக்கும், பெற்றோருக்குள்ளே ஒரு சுபாவத்திலே ஒரு அன்பு இருக்கும்.
அப்போ இன்னைக்கு அன்பு மறைந்து போயிடுச்சுன்னா என்ன காரணம் பாருங்க, அங்கே சுபாவமே அங்கே மாறிவிட்டது. இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். நம்முடைய சுபாவம் சொல்லும்போது நம்ம சொல்லலாம், ஒருவேளை நான் ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டேன், எல்லாருக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரையும் இப்போ நான் மதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்னால் நம்ம வாசித்தோன்னா, நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச கிரியையை நிறைவேற்றாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ம் மாம்ச கிரியைகளுக்கு கீழே வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வந்ததுனால என் சுபாவம் மாறிற்று, நான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லணும், என் சுபாவத்தை மாற்றுங்க, என்னுடைய சுபாவம் மாற்றுங்க. இந்த 3 காரியத்தில் 2 பாருங்க, வெளியில் யாருக்குமே தெரியாத ஒரு காரியம், மனதிற்குள்ளே இருக்கிற காரியம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருங்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருங்கள் என்று சொல்லி முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 15:11, மத்தேயு 15:11 சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒருவேளை இந்த வீண் புகழ்ச்சி வாயிலிருந்து வராது, நம்ம கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிடுவோம், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் போதும், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். இல்லை கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு பணம் இருந்தால் போதும், நம்ம கொஞ்சம் டேலண்ட் உள்ளவங்களாக இருந்தால் போதும், நமக்குள்ளே ஒரு பெருமையை நம்ம உணர முடியும். அவங்கள காட்டிலும் நான் உண்மையிலே கொஞ்சம் ஆண்டவர், நம்ம அப்படி கூட சொல்லுவோம், ஆண்டவர் என்னை நல்லா படைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நல்லா படைச்சிருக்கிறாரு. யாருக்கு மகிமை கொடுக்கறது போல செய்வோம், ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கறது போல. இது உண்மையிலே ஒரு பெரிய வஞ்சகம் பாருங்க. மனசுக்குள்ளே தன்னை குறித்தே ஒரு தன்னையே தட்டி கொடுத்து தன்னையே உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கட்டாயம் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், இன்றைக்கி நமக்கு இச்சித்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம கையில் வாட்ஸ்அப் வெத்தலையை தடவுத மாதிரி தடவிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்துட்டே இருக்கோம். என்ன இதில் உள்ளான காரியம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு கதாநாயகத்துவமான ஒரு காரியம், ஒரு ஹீரோ காரியம் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல நம்மை அறியாமல் நம்முடைய மனது நம்மை அங்கே நிறுத்தி கொள்ளுகிறதாம். ஏன் நம்ம அப்படி அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு பிடிச்சமான காரியம் நமக்கு கேட்காட்டாலும் அது வந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குன்னா நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். என் மனசில் என்ன இருக்கான், இப்படித்தான் சைக்காட்ரிஸ்ட்டு சொல்கிறாங்க, அந்த இடத்துல நான் நிற்பது போலவும் அந்த இடத்துல நான் ஜெயிப்பது போலவும் என்னுடைய மூளை தன்னை என்ன செய்யுமா, பிரதிநிதித்துவப்படுத்திக்கிடுமா, அங்கே என்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுமா. ஆகவே நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சில நேரம் நம்ம பார்ப்போம், சில பேருக்கு டூர் போகிறத பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் டூர் போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், தானே அந்த இடத்துல இருப்பது போல். சிலருக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது போல், நல்ல சமையல் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அங்கே இட்லி சுடுது அப்படி இப்படின்னு என்ன செய்ய, என்னென்னா நம்ம மனது எதை செய்ய முடியாதோ அதை நாம் செய்வது போல பாவித்து கொள்ளுகிறது. இதுக்கு பேர் தான் வீண் புகழ்ச்சி. பாருங்கள், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தனையிலையும் ஒரு புகழ்ச்சி கட்டாயம் இருக்குமா. அப்போ தான் இப்போல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, உங்களையே நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் எங்கேயாவது ஒரு கிளாஸ்க்கு போனீங்கன்னா முதல்ல உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல மாதிரி இருங்க, உங்களையே நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் எது பிசாசு என்ன செய்து பாருங்கள், வீண் புகழ்ச்சியை நமக்குள்ளே தூண்ட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வாய்க்குள்ளே போகிறதில்லை, ஆனால் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15:18 சொல்லுகிறது, மத்தேயு 15:18 சொல்லுகிறது, வாயில் இருந்து புறப்படுவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இதே மார்க் 7:23 பாருங்க, பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு எப்படி எனில்,
எடுத்துக்கொள்ளாமா? மத்தேயு 15:19. மத்தேயு 15:19. ம் 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 எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். என்னெல்லாம் நமக்கு? வீண் புகழ்ச்சி, அப்புறமா பாருங்கள் கோபம், பொறாமை. இந்த வீண் புகழ்ச்சியும் பொறாமையும் இது நம்மை சார்ந்தது. இதை வெளியில் எக்ஸிபிட் பண்ணவே வேண்டாம். உள்ளான ஒரு இருதயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பொறாமைப்படுறது நமக்கு மட்டும் தான் தெரியுது. நம்மளே நம்ம புகழ்ந்து கொண்டு இருக்கிறது இது மனுஷனுக்கு தெரியாது. இது இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு காரியம், உள்ளரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். வீண் புகழ்ச்சியை நாடாதீர்கள், பொறாமைப்படாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். மூன்றாவதான காரியத்தை அது பின்பாக நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே. முதல்ல வீண் புகழ்ச்சி. வீண் புகழ்ச்சி எப்படி? நம்மை நாமே தட்டி கொடுப்பது. இப்படி சொல்லிக்கோங்க, உற்சாகப்படுத்திக்கோங்க, அப்போ தான் நீங்கள் லைவாக இருக்க முடியும். இப்போ எல்லாமே எப்படி வாழ்வது, வாழ்க, எப்படி வாழ்வது, நீங்கள் 4 தரம் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னால் நீங்களே வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்லாம் சொல்லி நம்மை ஒரு விதமான சிந்தனையின் கோட்பாடுகளுக்குள்ளே கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை மீண்டும் 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 சொல்ல நீ அதுவாகவே மாறி விடுவாய் என்று நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னவா ஆகணும், உங்களுடைய எய்ம் என்ன, அந்த எய்மை நீங்கள் தினம் சொல்லிகிட்டே இருங்க, ஆனால் அதுக்கான காரியங்களை உங்களுக்கு சரியாக வரும். அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கலெக்டர் ஆகுமோ ஆகலையோ நம்ம என்னதான் மனசுக்குள்ளே இருப்போம், கலெக்டர் மாதிரி இருப்போம். நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆகிறோமோ இல்லையோ நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆஃபீஸருங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்கள். இதுதான் அந்த வீண் புகழ்ச்சி. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 23:27 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:27 வாசிக்கலாமா? தேனை மிகுதியாய் உண்பது நல்லது அல்ல, தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 25:27. புகழை நாடுவதும் புகழ் அல்ல. எப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு நீங்களும் நானும் விதி விலக்கு இல்லவே இல்லை. யாரோ ஒருவர் அப்படி கடந்து போகிற மாதிரி ஒரு வாலிப பிள்ளைய பார்த்து நீ அழகாக இருக்கிய, அவ்வளவுதான். அப்படி பட்டாம்பூச்சிகள்லாம் மனசுக்குள்ளே என்ன செய்யும், அப்படி வரும், மேலே மேலே வரும். நாம் எப்படி இருக்கோம், அழகாக இருக்கோம். யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க சூப்பராக சமைச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம சமைச்சதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க ஏதோ போன போக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்படித்தான் எல்லாருடைய மனமும் புகழுக்காக ஏங்குகிற ஒரு மனது. இது எங்கிருந்து வந்தது, இதனுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னா இது பிசாசினுடைய காரியம். பிசாசு என்ன செய்தான் பாருங்க, அவன் வானத்திலே இருந்தான். நான் தேவனைப் போல மலைகளின் கூட்டத்துக்குள்ளே நான் ஏறுவேன், பர்வதங்களுக்குள்ளே ஏறுவேன், அங்கே நான் ஆராதனை கூட்டங்களுக்குள்ளே இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய இருதயம் மினுக்கடைந்தது. அங்கே ஆண்டவர் அவனை வானத்தில் தூதனாய் இராதபடிக்கு அவனை தள்ளி விட்டார். இந்த பூமியிலே அவன் சாத்தானாய் விழுந்து போனான். அப்படி என்றால் இந்த புகழ்ச்சி எதை குறிக்கிறது? நமக்குள்ளே உள்ளே ஒரு பிசாசு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு மறைமுகமாய் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதேனும் ஒரு புகழ்ச்சி இன்று வரைக்கும் நமக்கு நினைவில் இருக்கும். இன்று வரைக்கும் நம்முடைய நிலை யாரோ ஒருவர் ஏதோ கடந்து போகிற போல சொல்லி கொண்டு இருக்கலாம், அல்லது அன்றைய காலை தினத்தில் நமக்கு சொல்லியிருக்கலாம். அன்று முழுவதும் நமக்கு அந்த வார்த்தைகளினாலே நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீண் புகழ்ச்சியை நாடாதீர்கள். இந்த வீண் புகழ்ச்சி என்ன செய்யும், அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். மனதிற்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட், அப்படியே அதுக்கு மேலே 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 ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டே இருக்கும். அந்த கற்பனை வளர்க்க வளர்க்க என்ன ஆகும், நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து போவோம். நாம் பரிசுத்தத்தை இழந்து போவோம் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு தற்புகழ்ச்சியை நீங்கள் நாடாதீர்கள். வீண் புகழ்ச்சி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம உடனே யோசிச்சிடணும், வீண் புகழ்ச்சி ஏதாவது இருக்கா? நம்ம எந்த காரியம் எங்கேயும் போய் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொன், பெண், அடுத்தது
புகழ். இந்த மூன்றுக்கும் மயங்காதவர்கள் யாருமே இல்லை. எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய நல்ல அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட, இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றிலே அவர்கள் நிச்சயமாக தவறி விடுவார்கள். அதில் புகழ் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும். ஏன்னா அங்கே எந்த பணமோ பொருளோ நான் வாங்கினேன்னு சொல்ல முடியாது. ஆனால் புகழ் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வாங்கி வைத்து கொள்ளலாம். ஆகவே புகழை, வீண் புகழ்ச்சியே ஆண்டவர் விரும்பக்கூடாது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது நம்முடைய சுபாவத்தில் நிச்சயமாகவே ஒரு மாற்றம் வரணும். யோசிச்சு பாருங்கள், நம்ம நிறைய நேரம் சண்டை போடுவோம், கணவனும் மனைவியும் சண்டை போடுவோம். சண்டை போட்டு ஆள் மனசில் என்ன இருக்கும், இந்த மனுஷன் ஒரு நேரமாவது நல்ல குழம்பு வச்சுருக்கேன்னு சொல்கிறாரான்னு பாருங்கள். இது என்னது, ஒரு புகழ்ச்சி. நான் எல்லாருமே அப்படித்தான். நான் இவ்வளோ மாங்குன்னு பண்ணினேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவர் வாட்டுக்கு போகிறாரு பாருங்க. இப்படி இது மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் சண்டை என்ன ஆகும், வேறு இதில். அதே போல் கணவர் என்ன நினைக்கலாம், நான் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கேன், எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கேன், என்னை பற்றி நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதில் எவ்வளோ குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துட்ருக்கேன், ஒரு நாள் கூட எனக்கு இவன் ஒரு புகழ்ச்சியே கொடுக்க மாட்டேன்றாள். அவன் புகழ்ந்துக்கிட்டு இருக்கான். வெளியில் பாரு, அவன் புகழுதான். இங்கே வீட்டுக்குள்ளே நமக்கு அந்த மதிப்பு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மனம் நம்மளை அறியாமலே ஒரு புகழ்ச்சியை நாடிக்கொண்டு இருக்கிறது. வேதத்தில் அருமையாக ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. தானியேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம கண்களை ஓட விட்டோம் என்றால், கண்களை ஓட விடுங்க. தானியேல் 4:30 வசனத்திலிருந்து நெபுகாத் நேச்சார் என்பவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பாருங்க, அந்த நெபுகாத் நேச்சார் ஒரு பெரிய தோட்டத்தை, அதோடு சேர்ந்த ஒரு அரண்மனையை அவன் உருவாக்கி வைத்திருப்பான். தானியேல் 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் இது என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக கட்டின மகிமை என்று சொல்லி அவன் சொன்ன உடனே நடக்குது பாருங்க. 31ஆம் வசனத்துக்கு நேரே உங்கள் கண்களை திருப்பி பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. ராஜ்ய பாரம் ஒன்றை விட்டு போயிடுச்சு. நீ இப்படி நினச்சி இப்படி சொன்ன உடனே, மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே ஒரு சத்தம் வந்தது, நீ என் ராஜாவா இராதபடி தள்ளப்பட்டு போனாய். அதுக்கு பிறகு பாருங்கள், ரொம்ப கொடுமை. 32வது வசனத்தில், மனுஷரின் என்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. முதல்ல ராஜ்யபாரம் போயிடும், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியில் இருக்கிற மிருகங்களோடு போய் நீ சஞ்சரித்து மாடுகளைப் போல புல்லை தின்னுவாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது இன்னும் கூட இறகுகள்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்துக்கு ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தா அந்த ராஜா மாடு மாதிரி புல்லை தின்னுக்கண்டு இருப்பார். ஒரு காலங்கள் மட்டும், குறிப்பிட்ட காலம் மட்டும் அப்படியே அவனுக்கு சம்பவிக்கும். தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா 33 வாசிச்சிங்கன்னா, நெபுகாத் நேச்சாரின் இது இந்த வார்த்தை அந்நேரமே நிறைவேறிட்டான். மாடுகளைப் போல அவன் புல்லை மேய்ந்தான், தலை மயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியில் மேலே நனைந்தது என்று சொல்லி, பனியிலே நனைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. அவன் மாடு போல புல்லை திங்கிறான், தலையில் கழுகு போல இறகுகள் இருக்கு, அவன் கைகளெல்லாம் பட்சிகளை போல நகங்கள் எல்லாம் இருக்கிறது. எதனால? அவனுக்குள்ள இருந்த அந்த பெருமையினால. உடனே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்னைக்கு நமக்கு மட்டும் அப்படி சத்தம் உண்டாச்சுன்னா நான் நினைக்கிறேன் தினம் நமக்கு இப்படி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நிமிஷத்துலையாவது நம்ம இந்த புகழ்ச்சியில் நம்ம மயங்கி போகாமல் இருக்கவே மாட்டோம். ஆமாவா இல்லையா?
நான் சொன்னது எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்கும்போதே நீங்களாம் நல்லவங்க மாதிரி, நான் தான் ரொம்ப மோசவங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது பார்த்துக்கோங்க. சரி, நீங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, அந்த புகழ்ச்சி உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரு நிமிடத்தில் நம்ம அப்படி இருந்து போவோம். நம்ம பிள்ளைகள் மாத்திரம் நம்மகிட்ட, அம்மா உங்களை மாதிரி நல்ல அம்மா கிடையாதுன்னு, ஐயோ நம்ம எவ்வளவு ஆகாயத்தில் பறப்போம் பாருங்கள். நம்ம பிள்ளைகள், அப்பா நீ ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளை உண்டா, நீ எனக்கு கிடைச்சது வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளை என்ன செய்யும்? சொன்ன பேச்சை கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நான் தான் வரம்னு அப்படின்னு. ஸோ இப்படி நம்மளுடைய மனது ஒரு பின்பக்கத்தில் ஒரு புகழ்ச்சிக்காக இயங்குகிறது. அந்த புகழ்ச்சிக்கு ஒரு சாபம் வறுமையானால் நம்ம எத்தனை சாபத்தை நம்ம பெற்றிருக்க முடியும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், வீண் புகழ்ச்சியை நாடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். ரெண்டாவதாக பாருங்கள், பொறாமை. இதுவும் கூட இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். பொறாமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 27:4, அதுதான் ரொம்ப ஹைடெக்கு. நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை எப்படிப்பட்ட காரியத்தையும் அது செய்திரும் பாருங்க. எவ்வளவு பொறாமையினால் நீங்கள் நிறைய பத்திரிகைகளை நம்ம வாசிக்க முடியும். எதிர் வீட்டில் குழந்தை இருக்குது, அடுத்த வீட்டில் குழந்தை இல்லை, குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க இந்த அம்மா. சமீபத்தில் கூட இந்த ஒரு காரியம் நடந்தது. இந்த குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும், அப்படி அவங்க 2 பேருக்கும் குடும்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு. வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைய கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பானைக்குள்ளே போட்டு கொன்று போட்டதை பார்க்குறோம். எனக்கும் பிள்ளை, உனக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கட்டும். பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இது ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம குடும்பத்துக்குள்ளே பாருங்கள், நம்ம மேலே பொறாமை கொண்டுகிற இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஒன்று அவங்கள காட்டிலும் பெருசாக இல்லாட்டா கூட, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு இருக்கிற காரியங்கள் மேலே அவங்க பொறாமைப்பட்டு இன்றைக்கு கீழே கொண்டு வந்து விடுவாங்க. ஏவல், பில்லி சூனியம், மாந்திரிகம், வசியம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் வாசித்து கொண்டு இருந்தேன். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இதற்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் பொறாமை. எதுக்காக இதெல்லாம் செய்வாங்க? எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயை கொடுத்து ஒரு மந்திரவாதியை பிடித்து அவன்கிட்ட ஒரு நேரத்தை குறிப்பிட்ட காலத்தில் அவன் இதை செய்வான். இரவு முழுவதும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பகல் முழுவதும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இரவும் பகலும் மாறி மாறி செய்கிறவர்கள். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நான் வாசிக்கும் பொழுது அதிலே ஒன்றை கண்டு கொண்டேன். அதுதான் பொறாமை. பொறாமை கொண்ட மக்கள் இப்படி எதாவது செய்யணும் பார்ப்பாங்க, செய்ய முடியாது. ஆனால் ஏன்னா அவங்க நமக்கு முன்னால் நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவர்களைப் போல, நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். அதுதான் ரொம்ப டேஞ்சர். குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம கூட சண்டை போட்டால் கூட சரி, அவங்க எதிரி தான். சண்டையிலையும் சில பேர் இந்த காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் சண்டை இல்லாமல் சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள் இப்படி செய்கிறத நாங்கள் பார்த்துருக்கேன் பாருங்கள். பொறாமையோ அது எப்படிப்பட்டதான், அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் சொன்னார், அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இப்படிப்பட்ட மாந்திரிக வித்தைகள் செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வந்தார். அவர் சொன்னார், நான் முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்கிறதுனாலே நான் சரீரத்தில் மிகுந்த உபத்திரவப்படுவேன், என்னுடைய இருதயத்திலே பயங்கரமான வேதனைகளை எல்லாம் நான் பார்ப்பேன். அப்போ முழுவதும் நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு சிலரை வெளிப்படுத்துவார். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க என் பக்கத்துலேயே வந்து சொல்லுவாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. என்ன சொந்தக்காரங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்படி சொல்லி ஒரு நாள் ஒருவன் சொன்னானா, உனக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சு பார்க்கோம், ஆனால் ஒன்றுமே பலிக்க மாட்டேங்கப்பா அப்படின்னு சொன்னானா. பாருங்கள், ஒருவேளை இது அவர் உடனே ஆமாம் அப்படியா, ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாய் சொல்லி விட்டாலும் கூட அவருடைய மனதில் பாருங்க, இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இன்றைக்கு ஒப்புரவாகுவோம் ஆண்டவரே, நான் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும், மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விட வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கோபப்பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், எனக்கு நானே புகழ்ச்சியை நான் வைக்க மாட்டேன் என்று. அப்படி எழும்பலாமா?